வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். தட்டை தாங்க. ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி நான் ரைஸ் பவுடர் தாங்க எடுத்துக்கிட்டேன். 1 கப் ரைஸ் பவுடர் எடுத்து இப்போ அதில் சின்ன சீரகம், ஓமம், அப்புறம் மிளகை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க தட்டி. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பு தாங்க. அப்புறம் ஒரு கடலைப்பருப்பு தாங்க, அதையும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இது மிளகாயோட விதை தாங்க, நல்லா காஞ்ச மிளகாயோட விதை காரத்துக்கு. இப்போ பட்டர் தாங்க, இதை நீங்கள் மல்ட்டு பண்ணி வேணாலும் போடலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவாங்க. பட்டர் சேர்த்தாவே நல்லா மொறு மொறுன்னு ஆகுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சுடு தண்ணி வச்சு நம்ம இதை பிணைஞ்சிக்கிறலாங்க. ஒரு இடியப்ப மாவு பிணையிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கிறலாங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிக்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஒரு கவர் தாங்க, பிளாஸ்டிக் கவர் விரிச்சிட்டு அதை சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிடுவாங்க. இப்போ ஒரு கவரை மேலே போட்டு இதை நல்லா ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு நம்ம இது பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தட்டை நல்லா பத்தலாக நல்லா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க பத்தலாவா. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஈவினிங் ஒரு டீ போடுற நேரத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.